சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு இத்தனை தடவை மலர் ஃபோன் பண்றா? கட்டெரும்பு தான் அர்ஜுன் ஃபோன் பண்றான். டேய் கட்டெரும்பு, சொல்லு மலரு. என்னடா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? என்ன பண்ணிட்டு இருக்க? அட ஏன் மலரு, கொஞ்சம் விட்டுருந்தா பார்வதி கிட்ட நான் வசமா சிக்க வச்சிருப்பேன். நீ ஃபோன் பண்ணும்போது பார்வதி என் பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருந்தது. ஐயோ, என்னடா சொல்ற? பதறாத, நான் எதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். சாரிடா, நான் வேற அது தெரியாம கண்டினியூஸா ஃபோன் பண்ணிட்டே இருந்துட்டேன். பரவாயில்ல மலரு. சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்லடா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னது, இங்க வரியா? எதுக்கு மலரு? டேய், அங்க நான் வீட்டுக்கு வரலடா. வீட்டு தெருமுனையில ஒரு கோயில் இருக்குல்ல, நான் அங்கதான் வரேன். நீயும் அங்க வந்து நில்லு, சரியா? ஐயோ, என்ன மலர் திடீர்னு? நீ வாடா, நான் சொல்றேன். சரி, நான் பார்வதி கிட்ட எதையாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு வரேன். என்ன கட்டெரும்பு வரானாமா? வரேன் அர்ஜுன். அதுக்குள்ள என்ன ஃபேஸ் டல் ஆயிடுச்சு? என்னாச்சு? இல்ல, இவ்ளோ தூரம் அக்காக்காக வந்திருக்கோம். ஆனா அக்காவை என்னால பார்க்க முடியாதுல்ல. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் என் பார்வதி அக்கா என் கண் முன்னால வந்து நிப்பா. ஆனா இப்போ என்னால நினைக்க மட்டும்தான் முடியுது, பார்க்க முடியல. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மலர், ஃபீல் பண்ணாத. சீக்கிரமே எல்லாமே மாறும். நீயும் பார்வதியும் நிரந்தரமா இப்படியே இருக்க போறதில்ல. நீ தான் அடிக்கடி சொல்லுவேன், காலம் எல்லாத்தையும் மாத்தோன்னு. அந்த நம்பிக்கையோட இரு. முதல்ல நம்ம எப்படியாவது சந்தோஷ வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நான் தான் இருக்கேன்ல, நீ என்ன நம்புறல்ல? இப்போதைக்கு என்னோட ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான் அர்ஜுன். அப்புறம் என்ன, அந்த நம்பிக்கையை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். உன்னையும் பார்வதியும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சாரி அர்ஜுன், என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல. ஏய், என்ன மலர் நீ கஷ்டம் அதுன்னு என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கான எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க தயாராக தான் இருக்கேன். இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் இருக்கல உனக்கு.